கவலை இல்லாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க, அதுவும் மிக குறைஞ்ச விலையில. எப்சன் ஈகோ டேங்க் பிரிண்டர்ஸ். இது வெறும் ஃபேபுலஸ் இல்ல, இது டோட்டலி பிரிண்டபிளஸ். ஒரே மாசம் இப்படின்னு தெம்பா சொல்லுங்க. உறுதியா வர்றோம். எடப்பாடியார் முதலமைச்சர் ஆகிறார். இந்த நம்முடைய விராலிமலை சட்டமன்ற தொகுதி இன்னும் பலமாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் பலமான வாழ்வு இருக்கிறது. ஒரு வலுவான கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, ஒரு மகத்தான கூட்டணி இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கும். அதனாலதான் ஜல்லிக்கட்டாக இருந்தாலும், தேராக இருந்தாலும், திருவிழாவாக இருந்தாலும் உங்க முகத்தை பார்க்கறது மட்டும்தான் மகிழ்ச்சி. இதுதான் நமக்கும் உங்களுக்குமான பந்தம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆட்சி, நமக்கான ஆட்சி, இரட்டை இலையினுடைய ஆட்சி உறுதியாக வரும். வர்றப்ப நம்ம என்ன வேகத்தோடு நீங்க மண்டபத்துக்கு வந்துடலாம். போறப்ப ஒரே செய்தியை மனசுல வச்சுக்கங்க. நம்ம ஆளுங்கட்சியா வர்றோம், நம்ம ஆளுங்கட்சி ஆகிறோம். காவிரி நீரும் வரும், காவிரி ஆறும் வரும். காவிரி நீரும் வரும், காவிரி ஆறும் வரும். வரணுமா வேணாமா? காவிரி ஆறு வரணுமா வேணாமா? ஆமா. விராலிமலைக்கு காவிரி ஆறு வர வேண்டும். இந்த பகுதி நெல்லும் வாழையும் மஞ்சளும் விளையக்கூடிய பூமியாக மாற வேண்டும். அது ஆசை. இன்னும் நிறைய ஆசை இருக்கு. காவிரி ஆறை வெட்டி கொண்டு வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களை வளமாக்க வேண்டும் என்பது நம்முடைய தலையாய கடமை. இந்த விஜயபாஸ்கரிடம் சோர்வு ஏற்பட்டதா? இன்னமும் வேகமாக விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்கு, இந்த இயக்கத்திற்கு, அதிமுகவுக்கு நான் எப்போதும் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். அவ்வளவுதான் பயன். அப்ப குடும்பத்துல பிரேக்கே இல்ல. அரசியல் ரீதியா ஏகப்பட்ட பிரேக். புரியுதா புரியலையானா? புரியுது. அரசியல் ரீதியா வேகமா போறப்ப, இங்க இருந்து பைபாஸ்ல போறப்ப ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக் இருக்கலாம், தாண்டலாம். ரோடு ஃபுல்லா ஸ்பீட் பிரேக்கா இருந்தா என்ன பண்றது? அதுதான் என்னுடைய அரசியல் பயணத்துல போற வழியெல்லாம் ஸ்பீட் பிரேக். எங்க போனாலும் அங்க ஸ்பீட் பிரேக். அரசியல் ரீதியாக வழக்குகள், சோதனைகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை ஆரம்பித்தது இது போன்று ஓடி ஒளிபவர்களுக்காக இயக்கம் ஆரம்பிக்கப்படவில்லை, உங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். யார் சென்றாலும் யார் சென்றாலும் யார் சென்றாலும் யார் நின்றாலும் எனக்கு பின்னாலே ஏழை எளிய அதிமுக உணர்வுள்ள தொண்டர்கள், இந்த தாய்மார்கள் வருவார்னு எம்ஜிஆர் வந்து இயக்கத்தை ஆரம்பிச்சார்.